அல்ஹம்துலில்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தொழுகைகளோடைய இம்பார்ட்டன்ஸை. இப்போ அதை வந்து நம்ம இப்போ எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம், நம்ம அதை எப்படி டிஜிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ நமக்கு தோணுன ஐடியா தான் இந்த டிஎம் ஆப். ஸோ அதில் நம்ம டோட்டலாக ஜாவித் பாய் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாத்தையும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம். சில அதர் நெக்ஸ்ட் லைட் இதில் வந்து என்னென்ன இருக்குது அமல்கள்லாம் அப்ளிகேஷனில் என்னென்ன நீங்கள் ட்ராக் பண்ணலான்னா, உங்களுடைய டெய்லி ரெக்கார்ட்ஸ், நீங்கள் ஜமாத்தா தொழுதிங்களா, இண்டிவிஜுவலாக தொழுதிங்களா, இல்லை கதாவா ஆச்சா, அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் உங்களுக்கு ப்ரேயர் நோட்டிஃபிகேஷன் வரும். இருக்கிற லொக்கேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரேயர் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்னைக்கு இந்த மாதத்தில் இத்தனை வகுத்து ஜமாத்தா தொழுதுருக்கிறேன், இத்தனை வகுத்து கதாவாக இருக்குது, இல்லை இத்தனை வகுத்து நான் தொழவே இல்லை அப்படிங்கிறது. ஆல்ரெடி ஜாவித் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அமீருல் மோமினீனோட நிலைமை. நம்ம அதனால தொழுகை விழக்கூடியவராக இருக்கக்கூடாது, தொழுகணும், அதையும் ஜமாத்தோட தொழுகணும், அதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற ஒரு சிறிய முயற்சி தான் என்னோட ஆப். இது வந்து டெய்லி ட்ராக்கர் ஸ்க்ரீனு. இதில் வந்து நீங்கள் தொழுகை அந்தந்த டேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, அதெல்லாமல் உங்களுடைய வாலண்டியர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருந்தது, தஹஜ்ஜுத் தொழுதிங்களா, இல்லை சுன்னத்துல் முக்கதான்னு சொல்லக்கூடிய 12 சுன்னத்து தொழுதிகளா, அதுக்கப்புறம் ஏதாவது ஹாஸ்பிட்டல் விசிட் போய் யாராவது சந்திச்சிங்களா, இல்லை கிரேவ்யார்டு கபிரிஸ்தான் போய் ஜார செஞ்சீங்களா, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் டெய்லி ட்ராக்கர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இந்த இடத்துல வரும். இது வந்து அல் குர்ஆன். இது வந்து டோட்டலாக நீங்கள் வந்து தமிழில் பார்த்துக்கலாம். இது வந்து டிஎம்ஏடோ சிலபஸ் மெமரைசேஷன். நம்ம சகோதரர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு 3 வசனமோ 5 வசனமோ ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் கொடுப்பாங்க. அதனுடைய பொருள் எங்க மனப்பாடம் பண்ணுறதுக்காக. எதுக்காக இதுன்னா, நீங்கள் உங்களுடைய தொழுகையில் அஜிரத்து ஓதும்போது நீங்கள் பின்னாடி நிற்கும் போது இதனுடைய கான்சன்ட்ரேஷன், நீங்கள் அந்த சூறாவோட அர்த்தம் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவலே வேற மாதிரி இருக்கும். அந்த புஷுவை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆயத்துகள் மனனம் செய்யணும், அதனுடைய தமிழாக்கத்தோடு மனனம் செய்யணும். அதனால இந்த சீட்டுங்க. இது வந்து மாதத்தினுடைய புக்கு என்னென்ன பண்ணலாம், நம்ம அப்ளிகேஷன்ல என்னென்ன இருக்குங்கிறது. ஜகாத் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய முன்னாடியே சொன்ன மாதிரி மந்த்லி ரிப்போர்ட்ஸை எடுத்துக்கலாம். நம்ம டிஎம்எல்ல கொடுக்குற புக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புக்கு கொடுப்பாங்க. இந்த மாதம் போன மாதம் வந்து ரமலான் இருந்தது, இந்த மாதம் ஒரு புக் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு புக்கும் நீங்க எதுலேயே படிச்சுக்கலாம். இது புக்கு ப்ரௌஸ் பண்ற ஸ்க்ரீனு. நீங்க இதுல என்னென்ன புக்கு அசைன் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்காக அந்த புக்கு எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணோம். நீங்க புக் மார்க்ஸும் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை வரும்போது எந்த பேஜில் இருந்தீங்களோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிட்டு அந்த புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த புக்கு போகலாம். அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கும். இது டோட்டல் புக் லிஸ்டிங் ஸ்க்ரீனு. இது வந்து ஹசனாத் கால்குலேட்டர். இது எப்படி கால்குலேட் ஆகும்னா, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜமாத்தோட தொழுதிங்கன்னா அதனுடைய ரேட்டிங் கூடவா இருக்கும். இண்டிவிஜுவலாக தொழுதிங்கன்னா அதை விட கம்மி மார்க் இருக்கும். கதாவை தொழுதிங்கன்னா அதை விட இன்னும் கம்மியான மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நன்மை ஜமாத்தோட தொழுதுருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நன்மை கிடைச்சிருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக தொழுதிங்கன்னா இல்லை கதாவை தொழுதுருக்கீங்க, அதனால நீங்கள் எவ்வளோ நன்மை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ உங்களுக்கு தெரியும். இதுவும் அதே தான். இது உங்களுடைய டெய்லி ட்ராக்கர். நீங்கள் எத்தனை இந்த மாதத்தில் எத்தனை நாளில் நிறையா வக்து ஜமாத்தா தொழுதுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி கலர் கோட் காட்டும். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதுக்காக வேற கேள்வி இருக்கா? எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சு. வேற எதுவும் இதுல சகோதர சகோதரிகளே, இதோட QR கோட் இருக்கு, நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதை பற்றி ஏதாவது கேள்வி ஏதாவது கேட்கலாம், எப்பவும் கேட்கலாம். இதுல உங்களோட வட்டத்தின் பொறுப்பாளர்கள் கேட்கலாம். செக்ஷன் முடியும் போது கூட கேட்டுக்கலாம். கடைசி ஒரு ரிமைண்டரோட சொல்லி முடிச்சுக்கிறேன். சென்ற வாரம் நம்மையே இருந்தவர் இந்த வாரம் இல்லை. சென்ற வாரம் கேட்குதா சகோதரர்களே? ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு தடவை ஒரு ஸ்ட்ரீட்ல, அதாவது ஒரு வழியில நின்றுட்டு இருக்காங்க. ஒருவருடைய மரணம் எடுத்து செல்லப்படுகிறது. அப்பொழுது அருகில் இருந்தவரிடம் கேட்கிறார். இதை நான் இதற்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அருகில் இருந்தவர்கிட்ட ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லா அவங்க கேட்கிறாங்க,
இந்த மனிதர் மரணித்த இந்த மனிதர் திரும்பி இந்த பூமிக்கு வருவாரா? வர முடியுமா? இல்ல வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒருவேளை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மறுபடியும் இந்த உலகத்திற்கு வருவதற்கு வாய்ப்பை கொடுத்து அவர் திரும்பியும் உயிர் பெற்று வந்தால் அல்லாஹ்விற்கு மாற்றமாக அவர் தூதருக்கு மாற்றமாக நடந்துப்பாரா? அந்த மனிதன் நடந்துப்பாரா? மரணித்த மனிதன் திரும்பி உயிர் கொடுத்து அல்லாஹ் அனுப்பினா அவர் அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடந்துப்பாரா? அப்போ அவர் சொன்னார், இல்ல கண்டிப்பா நடக்க மாட்டாரு. ஏன்னா மரணிச்ச ஒவ்வொருவரும் கேட்கக்கூடியது, அல்லாஹ் எங்களை ஒரு முறை வாய்ப்பு தான், நாங்க திரும்பி போயிட்டு ஒரு திக்ர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஒரு திக்ர்னாச்சும் நாங்க சொல்லிட்டு வரோம். ஆனா அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்காது. சகோதரர்களே, மரணித்த அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனா உயிர் உள்ள நம் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றான். இப்பொழுது நாம் உயிரோடு தான் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் பக்கம் உடனே திரும்பி விடுவோம். யோசிக்க வேண்டாம் மரணம் 60 வயதுக்கு வரை காத்திருக்கும் என்று. இல்ல சகோதரர்களே, உடனே திரும்பி விடுவோம். ஹஜ்ஜோட நாட்கள் வருகின்றது. அதிகமான தஹ்மீத், தஹ்லீல், தக்பீர், திக்ர் சொல்லி நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம். நம்மளை திருத்திக் கொள்வோம். நம் அனைவரின் பிழைகளையும் மன்னித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொர்க்கத்தை அளிப்பானாக என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். அப்பொழுது ஒளியாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.